நட்பாராய்தல் கேட்டினம் உண்டு ஓர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் போல். குறளெனும் முப்பால் திருவள்ளுவர் என்னும் முதற்பாவலர். விளக்கம்: ஒருவருக்கு கேடு வந்தாலும் அதிலும் ஒரு வகை நன்மை உண்டு. அந்த நன்மை யாதெனின், அக்கேடு அவர்க்கு அருகில் இருப்பவர்களின் இயல்புகளை நீட்டி அளந்து பார்க்க உதவும் ஓர் கோலாகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கேடும் கோலும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நட்பாராய்தல் பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் எந்த மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சூழல்கள் நம்மளுக்கு காட்டும். முக்கியமாக கஷ்டங்கள் காட்டும். எப்பவுமே நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கஷ்டங்கள், சில இடையூறுகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நமக்கு யார் யார் என்ன மாதிரி மனுஷங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம கஷ்டங்கள் தாண்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஜெயிக்கிற நேரத்தில் நம்ம கூட யார் கூட நம்ம வச்சுக்கலாம், யாரை தள்ளி வச்சுக்கலாம், யாரை கொண்டாடலாம், நம்ம ஜெயிக்கிறதுல அந்த பங்கை யாருக்கு நம்ம கொடுக்கலாம், எல்லாமே தெளிவாயிடும். ஸோ மனிதர்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இயற்கை கொடுக்குற ஒரு விஷயம், நம்ம அடுத்த கட்ட போகிறதுக்கு முன்னாடி கஷ்டம், சேலஞ்சஸ். நான் சேலஞ்சுன்னு சொல்வேன். கஷ்டன்றது நான் ஒரு நெகட்டிவ் டேர்ம். சேலஞ்சஸ். ஸோ அதை நமக்கு காமிச்சிடும் யார் என்ன மாதிரியான மனிதர்கள், யார் நம்ம கூட வச்சுக்கணும், யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறோம், எல்லாமே தெரிஞ்சிடும்.